Good morning, dear students. I think we all completed first 3 units. That is up to chapter 8 we have completed. And unit wise 3 units we have completed. And in that third lesson, that is third chapter alone is pending. If school reopens, we can learn that later. Okay, now it is not needed. Okay, so today we are going to the next unit, that is unit 4, human resource management. And that unit 4, that is chapter 9, we are going to start. Yes, in chapter 9, fundamentals of human resource management. In short, I have given fundamentals of HRM. HRM அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஹெச்ஆர் அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ். நீங்கள் இன்னும் உங்களோட ஃப்யூச்சருக்கு ஃபர்தர் கிளாஸஸில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெச்ஆர் அப்படின்னா யோசிக்கக்கூடாது, ஹியூமன் ரிசோர்ஸ். ஹெச்ஆர்எம் அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஷார்ட் ஃபார்ம் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ 9th சாப்டர் இஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்எம், தட் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். எஸ், ஆல்ரெடி யூ ஆல் நோ அபவுட் ரிசோர்ஸஸ். ரிசோர்ஸஸ்னால் என்னென்னு தெரியும். சயின்ஸில் வந்து நம்ம ரிசோர்ஸஸ்ன்றது வாட்டர், சாயில், லேண்ட் அந்த மாதிரி இருக்கும் ரிசோர்ஸஸ். பட் நமக்கு இங்கே எப்போவுமே ரிசோர்ஸஸ் அப்படின்னா நம்ம ஃபினான்ஸை தான் சொல்லுவோம். நம்மளோட பிஸ்னஸ்க்கு மெயின் ரிசோர்ஸ் என்ன வேணும் அப்படின்னா ஃபினான்ஸ் எடுத்துப்போம். பட் டுடே அவர் ரிசோர்ஸ் இஸ் ரிலேட்டட் டு ஹியூமன் பீயிங்ஸ், தட் இஸ் ஹியூமன்ஸ். நம்ம இல்லாமல் எந்த ஒர்க்குமே இல்லை, அப்படி தானே? என்னதான் ஹை டெவலப்டு மிஷின்ஸாக இருந்தால் கூட அந்த மிஷின்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபைன் பண்ணுறதுக்கோ ஹியூமன்ஸ் தேவை, ஹியூமன் ரிசோர்ஸ் வேணும். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் இல்லாமல் எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா அவங்களோட சக்ஸஸ், அவங்களுடைய க்ரோத், இன்னும் டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குமே என்ன தேவைப்படுது? ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் இல்லாமல் ஒரு ஆர்கனைசேஷன் கண்டிப்பாக டெவலப் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் ரிசோர்ஸால் மட்டும்தான் ரிமைனிங் ரிசோர்ஸஸ், அதர் ரிசோர்ஸஸை ஆக்டிவாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஹியூமன் பீயிங்ஸ் இருந்தால் தான் மித்த ரிசோர்ஸும் யூட்டிலைஸ் ஆகும். ஸோ ஒரு ஒர்க்கை நல்லா குவாலிட்டியாக நம்ம ஃபினிஷப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக யார் தேவைப்படுறா? ஹியூமன் ரிசோர்ஸஸ் தேவைப்படுறாங்க. ஸோ இந்த லெசனில் நம்ம ஃபஸ்ட்டு ஹியூமன் ரிசோர்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். அப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸோட மேனேஜ்மெண்ட், இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அதான் பார்க்க போகிறோம். ஓகே, ஹியர் ஐ ஹவ் கிவன் இன்ட்ரொடக்ஷன். அதாவது ஹியூமன் ரிசோர்ஸஸ்ன்றது எல்லா ஹியூமன் பீயிங்ஸுமே ஹியூமன் ரிசோர்ஸஸ் கிடையாது. எந்த ஹியூமன் பீயிங் நல்ல ஸ்கில்லோட, டேலண்ட்ஸு, நாலேஜ், காம்பிடன்சிஸ், அதாவது எபிலிட்டி, கேப்பபிலிட்டி இது எல்லாமே இருக்குதோ அவங்க தான் ஹியூமன் ரிசோர்ஸ். எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் நம்ம யாருன்னு சொல்ல முடியாது, ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. டேலண்ட், நாலேஜ், ஸ்கில், கேப்பபிலிட்டி, எபிலிட்டி இது எல்லாமே இருந்து ஒர்க் பண்ணுற, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிற ஒரு பர்சன் தான் ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸஸ் இல்லாமல் ஒரு ஆர்கனைசேஷனால் க்ரோத் ஆகவோ இல்லை டெவலப் ஆகவோ ஒர்க் பண்ணவோ முடியவே முடியாது. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் இன் த பிஸ்னஸ், தட் இஸ் இன் த ஆர்கனைசேஷன். எஸ், ஃபஸ்ட் we learn the meaning, that is மீனிங். இப்போ தான் மிஸ் சொன்னேன் இல்லையா, ஹியூமன் ரிசோர்ஸ்ன்றது ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் கிடையாது, அதுக்கு தேவையான டேலண்ட், நாலேஜ், கேப்பபிலிட்டி, எபிலிட்டி எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் we learn the definition. ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் இஸ் given by பீட்டர் எஃப் ட்ரக்கர். எப்போவுமே நமக்கு எல்லா லெசன்லையும் பீட்டர் எஃப் ட்ரக்கர் வந்துடுவார். ஸோ இவரோடது ஃபஸ்ட்டு இவர் என்ன சொல்லியிருக்கார்? மேன், அதாவது மனிதன், நம்ம எல்லாருமே ஆஃப் ஆல் ரிசோர்ஸஸ் அவைலபிள் டு ஹிம், அவனுக்கு கிடைச்ச எல்லா ரிசோர்ஸஸும் வச்சு ஹீ கேன் க்ரோ அண்ட் டெவலப். ஸோ இந்த டெஃபினிஷன் யாரோடது? பீட்டர் எஃப் ட்ரக்கர். ஸோ இவர் ஹியூமன் ரிசோர்ஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காரு? ஹியூமன் பீயிங் அவனுக்கு கிடைச்ச எல்லா ரிசோர்ஸஸும் வச்சு அவன் இன்னும் க்ரோத் ஆகணும், அதே மாதிரி இன்னும் நல்ல மேம்பாடும் அடையணும். தட் இஸ் given by பீட்டர் எஃப் ட்ரக்கர். செகண்ட் டெஃபினிஷன் இஸ் given by லியான் சி மெக்கின்சன். ஓகே, இவர் என்ன சொல்லியிருக்காரு? ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் த டோட்டல் நாலேஜ், அதாவது மொத்தம் முழுமையான ஒரு நாலேஜ், அப்புறம் ஸ்கில்லு, க்ரியேட்டிவ் எபிலிட்டி, அதே தான் டேலண்ட், ஆப்டிடியூட், இதெல்லாம் ஆர்கனைசேஷன் ரிலேட்டடாக இருக்கணும். அதே மாதிரி ஆஸ் வெல் அஸ் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு? வேல்யூஸ், ஆட்டிடியூட்ஸ், அதாவது நம்மளோட மனப்பான்மை, அப்புறம் பிலீஃப்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் இன்வால்வ்ட். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ்ன்றது ஆர்கனைசேஷனோடதும் இருக்கணும், ஒரு இண்டிவிஜுவலோட பிலீஃப், வேல்யூ, ஆட்டிடியூட் இது எல்லாமே சேர்ந்தது தான் ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ இது யாரோட வியூஸ்? லியோன் சி மெக்கின்சன்.
ஸோ 2 டெஃபினிஷன்ஸ் புக்கில் 3 டெஃபினிஷன்ஸ் இருக்குது. இன்னொரு டெஃபினிஷன் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். 3 டெஃபினிஷன்ஸுமே ஆத்தர் நேமோட நீ படிக்கணும். எஸ், நெக்ஸ்ட் ஒன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன். Next, characteristics. The first point is human resource is the only factor of production that lives. அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணுது, உயிரோடு இருந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் இன்வால்வ் ஆகிறோம். ஸோ அது எந்த ரிசோர்ஸால் மட்டும்தான் முடியும், ஹியூமன் ரிசோர்ஸால் மட்டும்தான் முடியும். அதாவது லிவிங் பீயிங் ப்ரொடக்ஷன் பண்ணுறது, மிஷின்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதில்ல. ஒரு லிவிங் பீயிங்கால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னா அது ஹியூமன் ரிசோர்ஸ். செகண்ட் பாயிண்ட் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் கிரியேட்டட் ஆல் அதர் ரிசோர்ஸ். ஹியூமன் ரிசோர்ஸ் தான் மித்த ரிசோர்ஸஸ், ரிமைனிங் ரிசோர்ஸஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணுறது, யூட்டிலைஸ் பண்ணுறது எல்லாமே. தேர்ட் ஒன், இட் இஸ் ஒன்லி த லேபர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் தட் இஸ் ஹையர்ட் அண்ட் நாட் த எம்ப்ளாயி ஹிம்செல்ஃப். ஸோ எம்ப்ளாயிங்கிறது எம்ப்ளாயை அப்படியே ஃபுல்லாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் கிடையாது. அவரோட லேபர், அதாவது அவரோட ஒர்க்கை எடுத்துக்கணும். தட் இஸ் நோன் அஸ் ஹியூமன் ரிசோர்ஸ். ஃபோர்த் பாயிண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் எக்ஸிபிட்ஸ் இன்னோவேஷன் அண்ட் க்ரியேட்டிவிட்டி. அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் வெளிக்காட்டணும். என்ன வெளிக்காட்டணும் அப்படின்னா அவங்களோட இன்னோவேஷன் அண்ட் க்ரியேட்டிவிட்டி. அதாவது அவங்களுடைய கண்டுபிடிப்பையும் வெளிப்படுத்தணும், அதே மாதிரி அவங்களுடைய படைப்பாற்றல் ரெண்டுமே வெளிக்கொண்டு வந்திருக்கணும். தட் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸ். தென் ஃபிஃப்த் பாயிண்ட் இஸ் fifth point is human resource alone can think, act, analyze and interrupt. That is human resource ஆல் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், திங்க் பண்ண முடியும், அதை ஆக்ட் பண்ண முடியும், அது கரெக்டாக ராங்கான்றதை அனலைஸ் பண்ண முடியும், லாஸ்ட்டாக இன்டரப்ட், அது விளக்கவும் முடியும் அதை பற்றி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆர் எமோஷ்னல் பீயிங்ஸ். அது நமக்கே தெரியும். நெக்ஸ்ட் ஒன், ஹியூமன் ரிசோர்ஸ் கேன் பி மோட்டிவேட்டட் எய்தர் ஃபினான்ஷியலி ஆர் நான் ஃபினான்ஷியலி. ஸோ பணத்தாலையும் மூவ் பண்ணலாம், பணம் இல்லாமலும் சென்டிமெண்டனாலையும் என்ன பண்ணலாம், மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், த பிஹேவியர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் கெயின்ஸ் வேல்யூஸ் அண்ட் the behavior of human resource are unpredictable. That is, unpredictable means not able to change. அதாவது நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது, ஹியூமன் ரிசோர்ஸோட பிஹேவியரை ஜட்ஜ் பண்ண முடியாது, யூகிக்க முடியாதது அப்படின்னு சொல்கிறது, அதுதான் அன்பிரடிக்டபிள். தென் ஓவர் இயர்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் கெயின்ஸ் வேல்யூ அண்ட் அப்ரிஷியேட்ஸ். எவ்வளோ இயர்ஸ் ஒர்க் பண்ணாலும் நமக்குன்னு ஒரு வேல்யூஸ் இருக்குது, அதே மாதிரி அப்ரிஷியேஷனும் கிடைக்கும். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆர் மூவபிள், நம்மளால் மூவ் பண்ண முடியும். தென் ஹியூமன் ரிசோர்ஸ் கேன் ஒர்க் அஸ் அ டீம். இண்டிவிஜுவலாகவும் ஒர்க் பண்ணலாம், டீமாகவும் ஒர்க் பண்ணலாம். இதே மிஷின்ஸ் எடுத்துக்கிட்டால் அப்படி டீமாக என்ன பண்ண முடியாது, தானாக ஒர்க் பண்ண முடியாது. ஹியூமன் ரிசோர்ஸ் இருந்தால் தான் அவங்க டீமாக ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ், சிக்னிஃபிகன்ஸ் எல்லாம் சேமாக தான் இருக்கும் மோர் ஆர் லெஸ். இட் இஸ் ஒன்லி த்ரூ ஹியூமன் ரிசோர்ஸ் ஆல் அதர் ரிசோர்ஸஸ் ஆர் எஃபெக்டிவ்லி யூஸ்ட். ஹியூமன் ரிசோர்ஸ் இருந்தால் தான் ரிமைனிங் ரிசோர்ஸஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். அதே பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் திரும்ப. த சஸ்டெயினபிள் growth ஆஃப் an ஆர்கனைசேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த இம்பார்ட்டண்ட் ரிசோர்ஸ் தட் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸ். ஒரு நிலையான growth, கம்பெனியில் நிலையான growth இருக்கணும், நிலையான வருமானம் இருக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக யாரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது, ஹியூமன்ஸை தான். ஹியூமன் ரிசோர்ஸ் இல்லாமல் அவங்களுக்கு டெவலப்மெண்ட்டு growth எதுவுமே கிடையாது. தேர்ட் ஒன், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ்ன்றது இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறது, அதோட ரிலேஷன்ஷிப், அதோட ப்ரொடக்ஷன், அவுட்புட், இன்புட் எல்லாமே ஹியூமன் ரிசோர்ஸஸ் பொறுத்து தான். ஃபோர்த் ஒன், ஹியூமன் ரிலேஷன்ஸ் இஸ் பாசிபிள் ஒன்லி த்ரூ ஹியூமன் ரிசோர்ஸ். ஹியூமன் ரிலேஷன்ஸ்ன்றது ஹியூமன் பீயிங், நம்மளுடைய ஒர்க்கு தான் ஹியூமன் ரிசோர்ஸஸ்ஸே. ஸோ நம்மளோட ஒர்க்கை வச்சு தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸும் க்ரியேட் ஆகுது. ஃபிஃப்த் பாயிண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜஸ் ஆல் அதர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ ஹியூமன் பீயிங்ஸால் தான் ரிமைனிங் ஃபேக்டர்ஸ் என்னென்ன காரணிகள் இருக்கோ எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். லாஸ்ட் ஒன், த ஸ்கில் செட் ஆஃப் த ஹியூமன் ரிசோர்ஸ் கேன் பி இம்ப்ரூவ்ட் த்ரூ ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். இதுவும் நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட், அப்படி தானே? நம்மளோட ஸ்கில்ஸ் எல்லாமே எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும்? பை பெட்டர் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். Yes, the next point, seventh point is human resource can be utilized at all levels of management. ஹியூமன் பீயிங்ஸை என்ன பண்ணலாம், எல்லா லெவல்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம், அதாவது ஃப்ரம் லோயர் லெவல் டு டாப் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். தென் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆர் வெல் ப்ரொடெக்டட் பை லெஜிஸ்லேட்டிவ்,
ஃப்ரேம்ஒர்க்ஸ். லெஜிஸ்லேட்டிவ் ஃப்ரேம்ஒர்க்ஸ்ன்றது நம்ம அக்கார்டிங் டு லா ஆல்சோ நம்ம ஃபாலோ பண்ணுறோம். லாவும் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ சிக்னிஃபிகன்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் மோஸ்ட்லி ரெண்டுமே எப்படி இருக்கும்? சேமாக தான் இருக்கும். இது வரைக்கும் நம்ம லேர்ன் பண்ணது எல்லாமே ஹியூமன் ரிசோர்ஸஸ் பற்றி தான். இன்னும் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகல. ஹியூமன் ரிசோர்ஸ் மட்டும் தான் லேர்ன் பண்ணியிருக்கோம். எஸ். அப்புறம் தேர்டாக ஒரு டெஃபினிஷன் இருக்கலாமா? தேர்ட் டெஃபினிஷன் பேஜ் 76. இட் இஸ் கிவன் பை மைக்கேல் ஜே ஜூசியஸ். எஸ். இவர் என்ன சொல்லியிருக்காரு? ஹோல் கன்சிஸ்டிங் ஆஃப், ஹோலுன்றது இது எல்லாமே இருக்கணும். அதில் எங்கள் ஹியூமன் ரிசோர்ஸஸில் இருக்கணும். என்னெல்லாம் இருக்கணும் பாரு? இன்டர் ரிலேட்டட், அதாவது தொடர்புடையது. அப்புறம் இன்டர் டிபெண்ட், சார்புடையதுன்னு சொல்லலாம். தென் இன்ட்ராக்டிங் நமக்கு தெரியும். அதாவது எஃபெக்ட் ஆன் ஈச் அதர், ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறது. இது எல்லாமே எப்படி இருக்கணும்? ஃபிசியாலஜிக்கல், அதாவது உடலியலாக. அப்புறம் சோஷியல்னால் சமூகவியல். அண்ட் தென் எத்திக்கல் காம்போனன்ட்ஸ், அதாவது நெறிமுறைகளுக்கு உட்பட்டது. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸஸ்ன்றது இது எல்லாமே ரிலேட்டடாக இருந்தால் தான் அது ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ திஸ் டெஃபினேஷன் இஸ் கிவன் பை மைக்கேல் ஜே ஜூசியஸ். கம்பல்சரி யூ ஷுட் ஸ்டடி ஒன் டெஃபினிஷன் and it's better if you study 3 definitions. ஆனால் நீ படிக்க மாட்ட, ஸ்கூல் திறந்தால் பார்த்துக்கலான்னு நினச்சிட்டு இருப்ப இல்லையா? ஓகே. ஸோ இன் டுடேஸ் கிளாஸ் we learnt about human resource. சில்ட்ரன், நம்ம இன்னும் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஹெச்ஆர்எம்க்கு போகல. ஹியூமன் ரிசோர்ஸ்னால் என்னென்னு தான் பார்த்துருக்கோம். ஸோ அதோட மீனிங், டெஃபினிஷன், தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ். தேங்க்யூ சில்ட்ரன்.